தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீட் தேர்வுக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் வாய் திறக்காதது ஏன் என இளைய சமுதாயத்தினர் கேள்வி கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சினிமா ஹீரோ மக்களை காப்பாற்றுவதைப் போல் விஜய் நம்மை காப்பாற்ற வருவார் என்று மக்கள் நினைத்து கொண்டு இருந்தால் வருங்கால சந்ததியினர் பார்க்கக்கூடாத அழிவை சந்திக்க நேரிடும் என வேதனை தெரிவித்தனர். Not only for this need abolition protest. இதுக்கு முன்னாடி சின்ன பசங்க அதுக்கு போராட்டம் பண்ணாங்க. மக்கள் ரோட்ல இறங்கி கரண்ட் போனதுக்கு நான் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணாங்க. ஒரு வார்த்தை, ஒரு பிரஸ் மீட் எதுவுமே இல்லாத ஒரு சிஎம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கையால் ஆகாத பொம்மை. அவரு விதத்துல சொல்லணும்னா டேஷ் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளவுதான். டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா ஒரு 3% ஆஃப் பீப்புள் in இந்தியா வாழணும்னு சொல்லிட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா கம்யூனிட்டி மக்களையும் எல்லா மக்களையும் வந்து சப்ரஸ் பண்ணி வாழ்ற இந்த ஒரு பேட்ரியார்கிக்கல் சொசைட்டில விஜய் மட்டும் விதிவிலக்கான்னு கேட்டா கிடையாது. மாண்புமிகு முதல்வர் விஜய் இஸ் ஈக்குவல் டு மோடிஜி, அவ்வளவுதான். ரெண்டு பேருமே ஒரு கார்பன் காப்பி, அவ்வளவுதான். மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. இது இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்தது. மக்கள் வந்து இவரை நம்பிட்டு இவர் கேள்வி கேட்பாரு, படத்துல வர மாதிரி இவர் நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய என்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஜென்ரேஷன் எல்லாருமே ஸ்பாயில் ஆகி நாளைக்கு தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி ஒரு பார்க்கக்கூடாத ஒரு அழிவு நோக்கி போகுன்றதுல மாற்றமே கிடையாது. நீட் தேர்வுக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் வாய் திறக்காதது ஏன் என இளைய சமுதாயத்தினர் கேள்வி கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சினிமா ஹீரோ மக்களை காப்பாற்றுவதைப் போல் விஜய் நம்மை காப்பாற்ற வருவார் என்று மக்கள் நினைத்து கொண்டு இருந்தால் வருங்கால சந்ததியினர் பார்க்கக்கூடாத அழிவை சந்திக்க நேரிடும் என வேதனை தெரிவித்தனர். நாட் ஓன்லி ஃபார் திஸ் நீட் அபாலிஷன் ப்ரொடெஸ்ட். இதுக்கு முன்னாடி சின்ன பசங்க அதுக்கு போராட்டம் பண்ணாங்க. மக்கள் ரோட்ல இறங்கி கரண்ட் போனதுக்கு நான் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணாங்க. ஒரு வார்த்தை, ஒரு பிரஸ் மீட் எதுவுமே இல்லாத ஒரு சிஎம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கையால் ஆகாத பொம்மை. அவரு விதத்துல சொல்லணும்னா டேஷ் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளவுதான். டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா ஒரு 3% ஆஃப் பீப்புள் in இந்தியா வாழணும்னு சொல்லிட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா கம்யூனிட்டி மக்களையும் எல்லா மக்களையும் வந்து சப்ரஸ் பண்ணி வாழ்ற இந்த ஒரு பேட்ரியார்கிக்கல் சொசைட்டில விஜய் மட்டும் விதிவிலக்கான்னு கேட்டா கிடையாது. மாண்புமிகு முதல்வர் விஜய் இஸ் ஈக்குவல் டு மோடிஜி, அவ்வளவுதான். ரெண்டு பேருமே ஒரு கார்பன் காப்பி, அவ்வளவுதான். மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. இது இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்தது. மக்கள் வந்து இவரை நம்பிட்டு இவர் கேள்வி கேட்பாரு, படத்துல வர மாதிரி இவர் நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய என்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஜென்ரேஷன் எல்லாருமே ஸ்பாயில் ஆகி நாளைக்கு தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி ஒரு பார்க்கக்கூடாத ஒரு அழிவு நோக்கி போகுன்றதுல மாற்றமே கிடையாது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.